டக்கோ பீஸ் ஒரிஜின்ஸ் இந்த அனிமியோட எபிசோட் 5 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 4 எபிசோடே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு புரியும். திஸ் இஸ் ஆர்ஜி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சீனில் சிசுகா அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளில வரா. எதுக்காக அப்படின்னா சப்பியை பார்க்கறதுக்காக டோக்கியோ போகிறான். கூட டக்கோப்பியும் போகுது. டக்கோப்பியோட ஒரு கேஜெட்டை யூஸ் பண்ணால் அவங்க வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அந்த ஃப்ளவர் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணால் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி ஷிப்பில் போவாங்க. இது வந்து ஆசுமா போட்டு கொடுத்த பிளானு. அது மூலியமாக அங்கே போயிடுவா. இவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருப்பா. சப்பியை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஊர்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியில் அவங்க வீட்டுக்கும் போயிடுவா. அங்கே போய்ட்டு பெல் அடிக்கிறப்ப அவங்க அப்பா கதவை திறப்பார். கூட பார்த்தீங்கன்னா ஒரு கை குழந்தை ஒன்று இருக்கும். ஒரு சின்ன பொண்ணு வந்து அவங்க அப்பா கூட வந்து விளாண்டுட்டு இருக்கும். அப்போ சிசுகா வந்து அவங்க அப்பா கிட்ட பேசவும் அவர் காதுலேயே வாங்க மாட்டார். திடீர்னு கத்துவா, இந்த மாதிரி சப்பி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழிப்பார். உள்ள ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ அது சப்பி தான் அப்படின்னு சொல்லி இவன் நினச்சிட்டு இருப்பா. பார்த்தா வேற ஒரு நாய்க்குட்டி வரும். ஸோ அதை பார்த்துட்டு இவளுக்கு வந்து மனசே உடஞ்சி போயிடும். அப்போ வேற ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு புலம்பிகிட்டு இருப்பாள். எனக்கு தெரிஞ்ச அந்த 2 குழந்தைங்களும் தான் நம்ம சப்பியை சாப்பிட்ருக்கோம். உங்ககிட்ட ஏதாவது இந்த வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற கேஜெட் இருக்கா, இருந்தால் கூடு. அப்படி டக்கோபிக்கு இங்கே இருக்கிற நிலமை சரியில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். அதெல்லாம் நடந்திருக்காது. என்கிட்ட அந்த மாதிரி கேஜெட்டும் கிடையாது. நான் வந்து ஒரு யூஸ்லெஸ். என்னால் உனக்கு எதுவுமே உதவ முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கோம். டக்கோப்பியை அடித்து கையில் இருக்கிற அந்த மொபைல்லாம் வாங்கி பார்த்துட்டு என்கிட்ட இருக்கா இல்லையா அப்படிலாம் கேட்டிருக்கப்ப திடீர்னு வா வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி டக்கோப்பி சொல்கிறப்ப இவன் என்ன பண்ணிடுறான்னா கல் எடுத்து டக்கோப்பியை அடிக்க போயிடுறா. எதனால் அப்படின்னா நீ இனிமேல் எனக்கு வந்து யூஸ் கிடையாது, நீ இனிமேல் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவளோட ஃபேஸை பார்த்துட்டு டக்கோப்பிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு சில மெமரிஸ் வருது. என்ன அப்படின்னா மரினாவோட ஒரு சில மெமரிஸ் வருது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நான் எப்படி மறந்தேன் அப்படின்னு சொல்லி டக்கோப்பி யோசிக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. சிசுகாவும் டக்கோப்பியும் எப்படி ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டாங்களோ அதே மாதிரி தான் இங்கே மரினாவும் டக்கோப்பியும் பார்த்துக்கிறாங்க. ஆனால் இங்கே மரினாக்கு ஏஜ் கூட இவ வந்து ஒரு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கா. அங்கே எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி டக்கோப்பி நான் ஒரு ஹாப்பியான அப்படிங்கிற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. கடைசியில் ஒரு கேக்கை கொடுத்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறா. அது ஹெல்ப் பண்ணதுக்காக தேங்க் பண்ணுற விதமாக அதே மாதிரி கேஜெட்லாம் எடுத்து கொடுக்குது. ஆனால் இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு டக்கோப்பியும் போட்டு அடிக்கிறா. நீ எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் டக்கோப்பி வந்து திரும்பி அவகிட்ட தான் போகுது. இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப அவள் வீட்டுக்கு போகிறா. அங்கேயும் டக்கோப்பி கூடயே போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கோவிட் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கோவிட்-19 பற்றி பேசுகிறப்ப எனக்கு தெரிஞ்சு 2020 அந்த மாதிரி டைம் பீரியடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப அவங்க அம்மா வந்து ஒரு மாதிரி வெறுப்பாகவே உட்காந்துருப்பாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோடில் பார்த்துருப்போம்ல. ஸோ அதே மாதிரி உட்காந்துருக்காங்க. இவன் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு இப்படி நார்மலாக பேசிட்டு போகிறான். இந்த மாதிரி நான் சாப்பாடு ரெடி பண்ணுறேன், இன்னும் ரெடி பண்ணலையா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப இவன் ஃப்ரிட்ஜை திறந்துட்டு இப்படி திரும்புவா. அங்கே வந்து அவள் கண்ணு முன்னாடி கிளாஸை வச்சுக்கிட்டு குத்துற மாதிரி நிற்பாங்க. நீ வந்து எந்த வேலையும் உருப்படியாக செய்கிறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல, ஹோம்ஒர்க் ஒழுங்காக பண்ணுறதில்ல, வீட்டு வேலை எதுவுமே செய்கிறதில்ல, இப்படி இருந்தால் எந்த பையனுக்கு உன்னை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷாக பேசுவாங்க. இவள் பயந்து கீழே விழுந்துடுறா. இது எல்லாத்தையும் டக்கோப்பி பார்த்துக்கிட்டு இருக்கு. மிரட்டினதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா அவங்க போயிடுறாங்க. அப்புறம் மரினா போய்ட்டு ஒரு ஓரமாக உட்காந்து அந்த கேஸை வச்சு மிரட்டினாங்களோ ஸோ அதையே திரும்பி சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா. மறுநாள் பார்த்தீங்கன்னா இவன் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி எங்கள் அம்மா அக்கறையில் தான் சொல்கிறாங்க, எனக்கு ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு போகிறா டக்கோப்பிக்கிட்ட. ஸோ அவங்க நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, எந்த பையனை நான் வெறுத்துறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறா. இதில் முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். அவள் கண்ணத்தில் 2 கீரல் இருக்கும். அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ மரினா பேசிட்டு போயிட்டு இருக்கும்போதே சொல்கிறா, நான் வந்து என்னோடய பிள்ளைக்கு வந்து நான் நல்ல அம்மாவாக இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னோட அம்மா மாதிரி நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப டக்கோப்பி வந்து நான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு பாப்பாவை கண்டுபிடிப்போம், அதாவது அப்பாவை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி அதை இழுத்துட்டு போகிறப்ப எய்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஆசுமா நிற்கிறான். மரினா ஆசுமா பார்த்தோன்னே மனசெல்லாம் உருகி போய் அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, இவனை நான் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன், இவன் கூட நான் டேட் பண்ண போகிறேன், நான் வீட்டுக்குலாம் கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம கொஞ்ச நாள் சீனுக்கு முன்னாடி தான் பார்த்துருப்போம், அவங்க அம்மா கொலை பண்ணுற அளவுக்கு போயிருப்பாங்க. இப்போ அப்படியே குழந்த மாதிரி மாறி இருப்பாங்களா? ஸோ இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டு அவங்க மென்டலி டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. ஸோ இதை வந்து மரினா வந்து டக்கோப்பிக்கிட்டையும் சொல்லியிருப்பா. ஸோ அந்த விஷயத்தை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு வந்து எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் வந்து டக்கோப்பிட்ட சொல்லிட்டு போவா. இது எல்லாமே மாறிடும். இப்போ ஆசுமா வந்துட்டான் அப்படின்னா எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இனிமேல் எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுலாம் போயிட்டுருப்பா. அப்போ ஈவினிங் வந்து ஆசுமா கூட சேர்ந்து நடந்து போய்கிட்டே பேசிட்டு போயிட்டுருப்பா. அப்போ கையெல்லாம் அப்படி படும். அப்போ வந்து அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா. 2வது தடவை கையை அப்படி பிடிக்கலாம் அப்படிங்க போகிற டைமில் எய்த்தாப்பில் பசங்களாம் பேசிட்டு போவாங்க. இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் ஒருத்தி வந்திருக்கா, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிட்டு போவாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு கரெக்டாக அந்த ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தாலும் ஸோ அந்த பொண்ணும் எய்த்தாப்பில் நடந்து போயிட்டுருப்பா. அதை பார்த்தோன்னா ஆசுமா திரும்பி நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான். இவன் வந்து நின்றுட்டு இந்த மாதிரி தெரியாமல் கைப்பட்டுட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருப்பான். அதை வந்து அவன் காதிலே வாங்க மாட்டான். அதுக்கப்புறம் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசுவாங்க. அப்போ தான் அவன் சொல்லுவான், அந்த நடந்து போனால அந்த பொண்ணு, ஸோ அந்த பொண்ணை வந்து நான் சின்ன வயசுலேயே பார்த்தேன், எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்கும்போது அவளை வந்து எனக்கு பிடிக்கும். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆசுமாவோட அந்த 4th எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆசுமாவோட அந்த ஃப்ளாஷ்பேக் வரும்ல. ஸோ அவன் சொல்லுவானே எங்கள் அம்மா மாதிரியே இருந்தா ஒருத்தி,
ஸோ அவளை வந்து அவகிட்ட நான் பேசணும் பல தடவை ட்ரை பண்ணேன், அவள் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் இங்கே வந்து அவன் கடைசி வரைக்கும் பேசலை. இது வந்து வேறு ஒரு டைம் லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே வந்து அவன் பேசவே இல்லை கடைசி வரைக்கும். அவள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேறு எங்கேயோ போயிட்டா. இப்போ திரும்பி இங்கே வந்திருக்கா. ஸோ அவளை பார்த்தோன்னா அவகிட்ட நான் போய் பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன்ட்ட சொன்னோன்னே மரினாக்கு எதுவுமே சொல்ல முடியல. அவள் வந்து ஒரு கைண்ட் ஹார்ட்டடாக இருக்கா இதில் பார்த்தீங்கன்னா, இந்த டைம் லைனில். ஸோ அவளும் எதுவும் சொல்ல முடியாமல் வீட்டுக்கு போயிடுறா. அவங்க அம்மா ஃபுட்டெல்லாம் தயாரிச்சுட்டு அவங்க ரொம்ப ரெடி ஆகிடுறாங்க ஆசுமாவை பார்க்குறதுக்காக. இந்த மாதிரி ஆசுமா வரலையா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறப்ப இவளும் ஒரு மாதிரி திக்கிக்கிட்டே இல்லை வரலை, அவன் இனிமேல் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி? என்னால் தானே, நீ வந்து இந்த முகத்தில் கீழே வந்து என்னால் தானே நடந்துச்சு, நான் பண்ணதுனால அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டானோ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி சேடாக வராங்க. அவள் உடனே இல்லை அப்படிலாம் கிடையாது, அவனுக்கு வந்து வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்க ரொம்ப கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சாரி, நான் இதில் வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்கே இவங்க உள்ள என்ட்ரி ஆனோடனே ஆசுமா எங்கன்னு அவங்க அம்மா கேட்டிருப்பாங்களா, அப்போ வந்து டக்கோபி வந்து அவங்கள பார்க்கறதுக்காக நான் ஆசுமா கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்பியிருக்கோம். ஸோ அங்கே போயிருக்கோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா சிசுகாவும் ஆசுமாவும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சிசுகா கிட்டே இவன் நடந்த எல்லாத்தையும் சொல்லுவான், நான் வந்து உன்ட்ட சின்ன வயசுலேருந்து பேசலாம் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசிகிட்டு இருப்பான். அவளும் பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ், என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க, நீ தான் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லுவாள். 2 பேரும் நல்லா மனசு விட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு டக்கோபி அவங்களாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இந்த பக்கத்து வரதுக்காக வந்துகிட்டு இருக்கோம். திரும்பி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப கோவப்பட்டு அடித்து அவளை வந்து துன்புறுத்தி கடைசியில் கொல்ற அளவுக்கு போயிடுவாங்க. அதோட அவங்க கட் பண்ணிவிடுவாங்க. இப்போ இங்கே டக்கோபியை வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போவோம். வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா எங்கே பார்த்தாலும் அடித்து உடச்சி கிளாஸ் எல்லாம் உடஞ்சி ரத்தமாக கிடக்கும். பார்த்தா மரினா கை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரத்தமாக இருக்கும். என்னென்னு பார்த்தா இவ பயத்தில் அவங்க அம்மாவை கொன்னுட்டா. இவ சொல்லிகிட்டே இருப்பா, நான் கொன்னுட்டேன், எங்கள் அம்மாவை கொன்னுட்டேன், இது எல்லாத்துக்கும் காரணம் யார்? அவள் தான். அவளை நான் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கும் போதே நான் அவளை கொண்டிருந்தேன் அப்படின்னா என் அப்பா என் கூட இருந்திருப்பார், ஆசுமா என் கூட இருந்திருப்பான், எங்கள் அம்மா என் கூட இருந்திருப்பாங்க, எங்கள் அம்மா என்னை விட்டு போகிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பா. அப்போ டக்கோபி வந்தோடனே நீ எதுக்கு இங்கே வர, என்னத்துக்கு வர, எதுக்கு, ஏன் இப்படி, உனக்கு நான் ஒரு பேர் கூட வைக்கல, ஏன் என் பின்னாடியே வர அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லுவாள். உடனே டக்கோபி வந்து ராக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதோட ஹாப்பி பிளானுக்கு போயிடும். அங்கே போனதுக்கப்புறமா அந்த ஒரு கிளாக் இருக்கும். ஸோ அந்த கிளாக்கில் பார்த்தீங்கன்னா டைம் லைனே சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம என்ன விஷயம் சொல்கிறோமோ சொல்லிட்டு அதை பட்டனை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அது நடக்கும். ஸோ இது போய் எல்லாத்தையும் சொல்லும், இந்த மாதிரி நான் வந்து இதெல்லாம் மாற்ற போகிறேன், மரினாக்கு வந்து நல்ல லைஃப் வேணும், ஸோ அந்த பொண்ணை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுது. அவங்க அம்மா நீ இதான் உன்னோட முடிவா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அந்த ஹாப்பி பிளானோட ரூலை மீறிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட, அதாவது நம்ம டக்கோபியோட மெமரிஸை எரேஸ் பண்ண போகிறாங்க. அப்படி எரேஸ் பண்ணுறப்ப டக்கோபி என்ன பண்ணிடுதுன்னா அவனோட டென்டக்கல்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை தட்டி விட்டுட்டு இருங்க எனக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுது, அந்த கிளாக்கை ஆன் பண்ணி விட்டுருது. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கு. அங்கே இருக்க எல்லாரும் கொலை பண்ணுறதுனா என்ன அப்படின்னு சொல்லி வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஏன்னா அந்த வேர்டு வந்து இடத்துல யூஸ் பண்ணுற வேர்டு, அது வந்து ஹாப்பி பிளானட்டை யூஸே பண்ண மாட்டாங்களா, எல்லாம் ஆச்சரியத்தில் பார்க்குறாங்க. அதை பண்ணிவிட்டு அது அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுது. அவங்க அம்மா சொல்கிறாங்க உனக்கு ஏற்கனவே நான் பாதி மெமரி அழிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு இடத்துக்கு போக 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 பார்த்தீங்கன்னா அதோட மெமரிஸ் சுத்தமாக அழிஞ்சு போயிடுது. அதோட மெமரி ஃபுல்லாக அழிஞ்சதுனால தான் ஃபஸ்ட் டைம் சிசுகா வந்து ஹெல்ப் பண்ணோன்னா நம்ம அவளை தான் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துடுது. இதுதான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா டைம் லைனே சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு வந்திருக்கு. ஏன்னா நம்ம மரினா வந்து என்ன வேண்டியிருப்பா அப்படின்னா, இந்த மாதிரி நான் சிசுகா வந்து நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லே சாவடிச்சிருந்தேன் அப்படின்னா எங்கள் அப்பா என் கூட இருந்திருப்பார், எங்கள் அம்மா என் கூட இருந்திருப்பாங்க, ஆசுமா என் கூட இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், டக்கோபி அந்த டைம் கிளாக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோன்னா டைம் லைனை சேஞ்ச் பண்ணி விட்ருக்கோம். அப்படி சேஞ்ச் பண்ணுறப்ப இங்கே வந்து எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா மரினா வந்து சிசுகா மேலே ரொம்ப வெறுப்பாக இருப்பா. அவள் வந்து இவளை கொலை பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாள். ஏன்னா இப்போ ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அவளுக்கு சாவணுங்கிற மட்டும்தான் மரினா யோசிச்சுட்டு இருப்பாளே தவிர வேறு எதுவுமே யோசிக்க மாட்டாள். இப்போ வந்து இப்படி இருக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா இப்போ டக்கோபி போய் டைம் லைனில் போய் இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு அவளோட கேரக்டரையே வந்து என்ன பண்ணிட்டுனா சிசுகா மேலே வெறுப்பு வரணும், அவள் மேலே கோவப்படணும், அவளை கொலை பண்ணணுங்கிற மாதிரி டைம் லைனை சேஞ்ச் பண்ணியதே நம்ம டக்கோபி தான். இப்போ அது வந்து டக்கோபிக்கு தெரிய வருது. டக்கோபி வந்து நம்மளோட பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம மரினாவை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும், அதுக்கு நம்ம சிசுகாவை கொல்லணும் அப்படின்னு சொல்லி டக்கோபி யோசிக்குது. அப்போ என்ன தோணுதுன்னா சிசுகா இவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல, டக்கோபிக்கு ஹெல்ப் பண்ணால, ஸோ அதெல்லாம் நான் வருது. டக்கோபி வந்து சிசுகாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் யோசிக்குது, மரினாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் யோசிக்குது. ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது, யாருக்கு ஹெல்ப் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கு. அப்போ ஆசுமா என்ட்ரி கொடுக்குறான். ஒரு மாதிரி கோவத்தோடையே ஆசுமா என்ட்ரி கொடுக்குறான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு. எதனால் அப்படின்னா இது வரைக்கும் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஷார்ட்ஸ்லேயும் சரி நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி டாக்ஸிக்காக கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் தான். இப்போ மற்ற அனிமையில் வந்து ஃபேன் பேஸ் வச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க அப்படின்னா அது வேறு. ஆனால் இந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு மாதிரி பேசுனாங்க. ஃபஸ்ட் எபிசோடில் மரினாவை எடுத்தாங்க, செகண்ட் எபிசோடில், அதுக்கப்புறம் தேர்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா சிசுகாவை எடுத்தாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ சிசுகா வந்து செல்ஃபிஷாக இருக்கா, அவள் வந்து ஒரு மாதிரி மேனிப்புலேட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அப்புறம் டக்கோபியை யூஸ் பண்ணுறா, ஆசுமா யூஸ் பண்ணுறா, அடுத்து மரினா தான் நல்லவ. ஃபஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் மரினா கெட்டவங்கிற மாட்டாங்க. அடுத்து ஒரு 3-4 எபிசோட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மரினா நல்லவங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபுல் சீசனே ரிலீஸ் ஆனால் தான் நமக்கு என்ன கதைன்னு தெரியும். டக்கோபி போய் அங்கே டைம் லைனை போய் இப்படி சேஞ்ச் பண்ணல அப்படின்னா
மரினா வந்து சிசுகா மேலே கோவப்பட்டிருக்கவே மாட்டாள். கடைசி வரைக்கும் கொலை பண்ணணுங்கிற எண்ணமே இருந்திருக்காது. போய் அங்கே போய் செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மரினா வந்து சிசுகா மேலே கோவப்படணும், அவளை கொலை பண்ணணுங்கிற மாதிரி அது டைம் லைனை செட் பண்ணிட்டு வந்துட்டு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் ஆரம்பத்துலேருந்தே மரினா வந்து சிசுகா வெறுக்கிறா, கொல்லணும்னு நினைக்கிறா. ஓகேவா? ஸோ இது கிளியராக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த எபிசோடில் இதோட எனக்கு தெரிஞ்சது அடுத்த எபிசோட இந்த அனிமே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ சிசுகா இறந்துட்டா அப்படின்னா மரினாவோட லைஃபும் நல்லாயிருக்கும், ஆசுமாவோட லைஃபும் நல்லாயிருக்கும். மரினா இறந்துட்டா அப்படின்னா ஆசுமாவோட லைஃபு ஸ்பாயில் ஆகிடும். அதுவே இப்போ சிசுகா இறக்கல அப்படின்னா மரினாவோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அப்படி தான் காட்டுறாங்க. இப்போ சிசுகா இறந்துட்டாலும் சிசுகாவோட லைஃப் ஸ்பாயில்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போ டக்கோபி தான் டிசைட் பண்ண போகுது. ஸோ ஹாப்பி எண்டிங்காக நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அடுத்த வாரத்துக்கு. எந்த மாதிரி எண்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணுறத பொறுத்து தான் வீடியோ அதிக பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இது மாதிரி கண்ணுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.